அடுத்ததாக தமிழ்நாட்டில் உள்ள பல்லுயிர் பாரம்பரிய தலம். இது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். தமிழ்நாட்டில் உள்ள முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் எங்கே அப்படின்னா அரிட்டாப்பட்டி மதுரையில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இரண்டாவது பல்லுயிர் பாரம்பரிய தலம் எங்கே இருக்குது அப்படின்னா காசம்பட்டி திண்டுக்கல்ல இருக்குது. அடுத்து ஃப்ளெமிங்கோ சரணாலயம். ரீசெண்டாக நம்ம பட்ஜெட்டில் கூட அறிவிச்சிருப்பாங்க. என்ன அறிவிச்சிருப்பாங்க? ஃப்ளெமிங்கோ அப்படின்றது வேறு எதுவும் கிடையாது, தமிழில் பூநாரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பூநாரை சரணாலயம் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா தனுஷ்கோடி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற தனுஷ்கோடியில் பூநாரை சரணாலயம் அமைக்க போகிறாங்க. அது எத்தனையாவது பேர்டு சாங்சுவரியாக நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா 18வது பறவைகள் சரணாலயமாக நம்மளுக்கு உருவாக போகுது. எது அப்படின்னா ஃப்ளெமிங்கோ சரணாலயம் எங்கே ராமநாதபுரத்தில் தனுஷ்கோடின்ற இடத்துல. அதுக்கடுத்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னென்னா ராம்சார் சைட்ஸ். நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ராம்சார்ன்ற இடம் எங்கே இருக்குது? ஈரானில் இருக்கிற ஒரு இடம் தான் ராம்சார்ன்ற அந்த ஒரு இடம் 1971 ஒரு கன்வென்ஷன் நடக்குது. அதன் அடிப்படையில் அந்த சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயந்தான் ராம்சார் சைட்ஸ். ஓகே, இதில் பார்த்தோம்னா உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம் என்னென்னா இந்தியாவிலேயே அதிக ராம்சார் சைட்ஸ் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்குது. எவ்வளோ அப்படின்னா 20 ராம்சார் சைட்ஸ். நம்ம 20ஐயும் படிக்கணுமா அப்படின்னா இப்போதைக்கு தேவையில்லை. கடைசியாக 2024 தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 4 ராம்சார் சைட்ஸ் செலக்ட் ஆகிடுச்சு. அந்த 4 மட்டும் நம்ம பார்த்துக்குறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா கழுவேலி பேர்டு சாங்சுவரி, கழுவேலி அது எங்கே இருக்குது? விழுப்புரம். டேரெக்டாக நம்மளுக்கு பொறுத்துகளை கூட கேட்பாங்க. கழுவேலி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது? விழுப்புரம். அடுத்து நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது? திருப்பூர். அதுபோக மீதி இருக்கிற 2 என்னென்னா சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரத்தில் இருக்குது. அதே மாதிரி தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரத்தில். இப்போ ராமநாதபுரத்தில் மட்டும் 2 இருக்குது. 2024 ராம்சார் சைட்டாக அவங்க அக்செப்ட் பண்ணது. ஒன்று சக்கரக்கோட்டை, இன்னொன்று தேர்த்தங்கல். அதுபோக விழுப்புரத்தில் கழுவேலி, திருப்பூரில் நஞ்சராயன். இந்த 4 தெளிவாக பார்த்து வச்சுக்கிறேங்க. அடுத்து பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி ஆலை. பிரம்மோஸ்ன்றது இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தொழில்நுட்பம். இதோட உற்பத்தி ஆலை ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் லக்னோவில் ஆரம்பிக்க போகிறாங்க. அடுத்து ஆப்ரேஷன் சங்கல்ப் எதோட தொடர்புடையது அப்படின்னா நக்சல் தலைவர்கள். இந்த நக்சல் தலைவர்களின் தேடுதல் வேட்டை. அதில் பார்த்திங்கன்னா 22 நக்சல்கள் சுட்டு கொல்லப்பட்டனர் அப்படின்ற விஷயத்தை தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ ஆப்ரேஷன் சங்கல்ப் எதோட தொடர்புடையது அப்படின்னா நக்சல் வேட்டையோட தொடர்புடையது. அடுத்து நாட்டிலேயே யாசகர்கள் இல்லாத முதல் நகரம். யாசகர்கள்னால் பெக்கர்ஸ், அந்த பிச்சைக்காரர்கள்னு சொல்கிறோம் இல்லையா. யாசகர்கள் இல்லாத முதல் நகரம் எங்கே அப்படின்னா மத்திய பிரதேசம் இந்தூரா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து தேசிய கல்விக் கொள்கை எப்போ வந்துச்சு? 2020. தேசிய கல்விக் கொள்கை என்னும் மத யானை. இந்த நூலை வெளியிட்டது யார் அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின். அந்த நூலை எழுதுனது யாருன்னா நம்மளோட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இந்த தேசிய கல்விக் கொள்கை இதற்காக அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கஸ்தூரி ரங்கன் குழு. தேசிய கல்விக் கொள்கை 2020 அதுக்காக அமைக்கப்பட்ட குழு எதுன்னா கஸ்தூரி ரங்கன் குழு. அடுத்து நாட்டின் மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேங்க. அடுத்து 2025 ஆண்டுக்கான மா அரங்கநாதன் விருது. நம்மளுக்கு தெரியும் நூலகவியலின் தந்தை, நூலகத்தின் தந்தைன்னு சொல்லிட்டு மா அரங்கநாதனை சொல்லுவோம். யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பேராசிரியர் தமிழவன் மற்றும் பதிப்பாளர் ப. திருநாவுக்கரசு. இவங்க 2 பேருக்கு தான் என்ன கொடுக்குறாங்க? மா அரங்கநாதன் இலக்கிய விருது கொடுக்குறாங்க. அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா மத்திய மாநில அரசுகள் இடையிலான உறவுகள் குறித்து ஆராய உயர்நிலை குழு. ஏற்கனவே நம்ம கலைஞரையா ஒரு குழு அமைச்சிருப்பார், ராஜமன்னார் குழு அப்படின்ற விஷயம் பார்த்துருப்போமா. அதே மாதிரி இப்போது இருக்கிற முதல்வர் யாரோட தலைமையில் குழு அமைச்சிருக்காங்கன்னா குரியன் ஜோசப் அப்படின்றவரோட தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. 3 பேர் கொண்ட குழு. அதில் அவர் தவிர 2 பேர் வேறு யார் இருக்காங்கன்னா அசோக் வரதன் செட்டி, அடுத்து மு. நாகநாதன். இது படிக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக குரியன் ஜோசப் தலைமையில் மத்திய மாநில உறவுகளை விசாரிக்கிறக்காண்டி குழு அமைச்சிருக்காங்கன்றதை படித்து வச்சுக்கிறேங்க.
அடுத்து தமிழ்நாட்டின் முதல் கூட்டுறவு அருங்காட்சியகம். எப்போவுமே ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. தமிழ்நாட்டின் முதல் கூட்டுறவு அருங்காட்சியகம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க? திருவள்ளூர் மாவட்டத்தில். இந்தியாவில் முதல் முறையாக ரயிலில் ஏடிஎம் வசதி எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க? மகாராஷ்டிராவில். இந்தியாவில் முதல் முறையாக ரயிலில் ஏடிஎம் வசதி எப்போவுமே தெரியும் மகாராஷ்டிரா. இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே தான் இருக்கும்? மும்பை, மகாராஷ்டிராவில் தான் இருக்கும். அந்த வகையில் ஏடிஎம் சொல்லிட்டு வந்துச்சுன்னா நீங்கள் ஆன்சர் என்ன போடணும்? மகாராஷ்டிரான்றதை போட்டுக்கிறேன். அடுத்து ஏபல் ப்ரைஸ். நம்மளுக்கு நார்மலாக நோபல் ப்ரைஸ்ன்ற விஷயம் தெரியும். நோபல் ப்ரைஸில் எது கொடுக்க மாட்டாங்க? மேக்ஸுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ மேக்ஸுக்கு இருக்கிறதுலையே, மேத்தமெட்டிஷியனுக்கு இருக்கிறதுலையே கொடுக்கப்படக்கூடிய உச்சபட்ச விருதுனா ஏபல் ப்ரைஸ். அப்போ ஏபல் ப்ரைஸ் எதோட தொடர்புடையது? மேத்தமெட்டிஷியனுக்கு கொடுக்கப்படக்கூடிய உயரிய விருது. 2025 அந்த விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மசாகி கஷிவாரா, ஜாப்பனீஸ் மேத்தமெட்டிஷியன் மசாகி கஷிவாரா. அதுக்கடுத்து இஸ்ரோவோட தலைவர் யார்? வி நாராயணன், கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அடுத்த ஒரு முக்கியமான கொஷின், எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஷின். 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் எவ்வளோ அப்படின்னா 9.69%. 9.69%. அதே இது ஜிடிபியில் நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், தமிழ்நாடு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா 9.21%. இது ரெண்டும் மாற்றிடாதீங்க. 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி வீதம் கேட்டாங்கன்னா 9.69%. அதே இது ஜிடிபியில் எவ்வளோ பங்கு அப்படின்னா 9.21%. அடுத்து தமிழ்நாட்டில் உயர்கல்வி சேர்க்கை வீதம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் உயர்கல்வி சேர்க்கை வீதம் அதிகமாக இருக்குது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 51.3% இப்போ அதிகரிச்சிருக்கு. அடுத்து தமிழ் வார விழாவாக எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் அவரோட பிறந்த தினத்தை முன்னிட்டு ஏப்ரல் 29 இருந்து, ஏன்னா அவர் பிறந்தது ஏப்ரல் 29, அதிலிருந்து ஒரு 1 வீக் நம்ம தமிழ் வார விழாவாக கொண்டாடுறோம். தமிழ் புலவர்கள் தினமாகவும் இந்த ஏப்ரல் 29 கொண்டாடுறோன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அடுத்து இந்தியாவின் முதல் காலநிலை மாற்ற நிலையம், அதாவது கிளைமேட் சேஞ்சுக்காண்டி ஒரு நிலையமே அமைச்சிருக்காங்க. எங்கே அமைச்சிருக்காங்க? ஜம்மு காஷ்மீரில். அடுத்து நம்ம பாரத பிரதமர் பிஎம் நரேந்திர மோடிக்கு ஸ்ரீலங்காவோட ஒரு ஹையஸ்ட் ஒரு ஹானர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட பேர் என்ன? மித்ர விபூஷணா அவார்டு. இந்த அவார்டு வந்து எந்த நாடு கொடுத்துருக்காங்க? ஸ்ரீலங்கா கொடுத்துருக்காங்க. யாருக்கு? நம்முடைய பிரதமர் கொடுத்துருக்காங்க. அடுத்து அம்பேத்கர் பெயரில் புதிய வனவிலங்கு சரணாலயம். அம்பேத்கர் பெயரை பார்த்தோன்னா அவர் பிறந்த ஊரான மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டக்கூடாது, மத்திய பிரதேசம். அம்பேத்கர் பெயரில் புதிய வனவிலங்கு சரணாலயம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மத்திய பிரதேசம். அடுத்து ஆசிய மகளிர் கபடி சாம்பியன்ஷிப்பில் டைட்டில் வின் பண்ணது இந்தியா. 2023 ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருது யார் வாங்கியிருக்கா அப்படின்னா நக்கீரன் ரா கோபால் மற்றும் சுகிதா சாரங்கராஜ். அடுத்து உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னா 14வது இடத்துல இருக்கான். அடுத்து உலக காற்று மாசு பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 5வது இடத்துல இருக்குது. இது உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயந்தான். அடுத்ததாக இந்தியாவின் முதல் எடை குறைப்பு மருந்து, அதோட பெயர் என்ன அப்படின்னா மௌஞ்சாரோ. எதுக்காக இது பார்க்குறோன்னா எதுலெல்லாம் நம்ம முதல்னு சொல்லிட்டு வருதோ, ஃபர்ஸ்ட் வருதோ அது கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கிறோம், மௌஞ்சாரோ. அடுத்து ஞானபீட விருது. நம்மளுக்கு தெரியும் இந்திய அளவில் இலக்கியத்துறையில் மிக உயரிய விருதுனா என்னது? ஞானபீட விருது. இது யார் கொடுத்துருக்காங்க? வினோத்குமார் சுக்லா. அடுத்து உலக மகிழ்ச்சி குறியீட்டில் எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னா இந்தியா 118வது இடத்துல இருக்கோம். ஓகே, உலக மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியா 118வது இடத்துல இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 126வது இடத்துல இருந்தோம். இப்போ போன வருஷத்தை கம்பேர் பண்ணச்சுன்னா இந்த வருஷம் ஓரளவு பரவாயில்ல, 118வது இடத்துல இருக்கோம். அடுத்து வக்ஃபு திருத்த மசோதா 2025. ஃபஸ்ட்டு வக்ஃபு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1995 அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க.
அடுத்து தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையில் நிறைய வழக்குகள் போய்கிட்டு இருந்துச்சு. அதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, ஆளுநர் ஒப்புதல் கொடுப்பதற்கான அந்த ஆர்டிகல் மட்டும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறங்க, இல்லை படித்து வச்சுக்கிறோம். ஆர்டிகல் 200, 201 எடுத்து தெளிவாக படித்து வச்சுக்கிறங்க. அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த திருநங்கை விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா, ரேவதி மற்றும் பொன்னி. இது வழக்கமாகவே எந்த தினத்தில் அறிவிப்பாங்க அப்படின்னா, ஏப்ரல் 15 அன்றைய தினத்தை தான் நம்ம என்னவாக கொண்டாடுறோம், திருநங்கைகள் தினமாக கொண்டாடுறோம். அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான கோட்டை அமீர் விருது, பேர்லேயே அமீர்னு வருது, அதுக்கான ஆன்சர் என்னது, அமீர் அம்சா. எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அடுத்து 2024ஆம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது குமரி ஆனந்தன். இப்போ ரீசெண்டாக அவங்க இறந்துட்டாங்க இல்லையா, தமிழக காங்கிரஸோட முன்னாள் தலைவராக இருந்தவர். அடுத்து உலக எதிர்கால திறன்கள் குறியீடு, வேர்ல்டு ஃபியூச்சர் ஸ்கில் இண்டெக்ஸில் இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னா, 25வது இடத்துல இருக்குது. அடுத்து இந்தியாவில் உள்ள புலிகள் காப்பகங்களின் எண்ணிக்கை எத்தனையாக மாறி இருக்குன்னா, 58ஆக மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி 57 இருந்துச்சு. அதற்கு காரணம் என்ன, மாதவ் நேஷ்னல் பார்க் ரீசெண்டாக எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, மத்திய பிரதேசில். டேரெக்டாக கொஸ்டின், மாதவ் நேஷ்னல் பார்க் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா மத்திய பிரதேசில். அதுதான் 58th புலிகள் காப்பகமாக நம்ம அறிவிச்சிருக்காங்க. அடுத்து லா கமிஷன் 23rd 23வது சட்ட ஆணையத்தோட தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்கன்னா, தினேஷ் மகேஸ்வரி. அடுத்து ஊழல் புலனாய்வு குறியீடு அறிக்கையில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா, 96வது இடத்துல இருக்குது. ஊழல் புலனாய்வு குறியீடில் 96வது இடத்துல இருக்குது. அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா, 129. இதை எதோட கம்பேர் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் 130வது இடம்னு சொல்லிட்டு பார்த்தோமா, அதுக்கு ஒரு இடம் முன்னாடி 129வது இடத்துல எதுக்காக நம்ம இடம் பெற்றிருக்கோம் அப்படின்னா, உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டில் 129வது இடம். புதிதாக 2 நகராட்சிகள் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. எது அப்படின்னு பார்த்தோம்னா, ராமநாதபுரம் அண்டு பெரம்பலூர். அடுத்து இந்தியாவின் 43வது உலக பாரம்பரிய சின்னம் எதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, மொய்தாம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, புதை மேடுகள். நம்ம மொஹஞ்சதாரோ பார்த்துருப்போமா, இறந்தவர்களை புதைக்கும் மேடுகள் அப்படின்ற விஷயத்தை பார்த்துருப்போம். அதே மாதிரி மொய்தாம்ஸ் அப்படின்றது என்னென்னா, அது ஒரு புதை மேடுகள் தான். யாரோட புதை மேடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அஸ்ஸாம் மாநிலத்தின் அகோம் வம்சத்தினரோட அந்த மொய்தாம்களை தான் என்னவா அறிவிச்சிருக்காங்க, இந்தியாவின் 43வது உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து புவிசார் குறியீடுகளை பார்க்க சொல்லும்போது, இந்தியாவிலேயே அதிக புவிசார் குறியீடுகள் யார் வச்சுருக்காங்கன்னா, உத்தரப்பிரதேசம் வச்சுருக்காங்க 79. அதற்கு அடுத்ததாக 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. எத்தனை புவிசார் குறியீடுகள், எத்தனை பொருளுக்கு நம்ம வச்சுருக்கோம்னா, 69 பொருள்களுக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிக புவிசார் குறியீடுகள் யார் வச்சுருக்காங்கன்னா, எந்த மாவட்டம் வச்சுருக்காங்கன்னா, தஞ்சை. இந்திய அளவில் நம்ம 2nd பிளேஸில் இருக்கோம். தமிழ்நாட்டில் 1st பிளேஸ் யார் இருக்காங்கன்னா, தஞ்சை. ரீசெண்டாக வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இந்த விஷயங்களை இடம்பெற்றிருந்துச்சு, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கிறோங்க. நல்லூர் வரகு எங்கன்னா கடலூர், வேதாரண்யம் முல்லை நாகப்பட்டினம், நத்தம்புலி திண்டுக்கல், ஆயக்குடி கொய்யா திண்டுக்கல், கப்பல்பட்டி கரும்பு முருங்கை திண்டுக்கல். அப்போ திண்டுக்கல்லில் மட்டும் ஒரு 3 பொருட்களுக்கு, அதுபோக நல்லூர் வரகு கடலூர், வேதாரண்யம் முல்லை நாகப்பட்டினம். அடுத்து 2025 புவிசார் குறியீடுகள் நம்ம எதுக்கு வாங்கி வச்சுருக்கோம், அதாவது எந்த ஊரில் என்ன பொருளுக்கு அப்படின்ற விஷயத்தை மட்டும் ஜஸ்ட் இதை ரீட் அவுட் பண்ணிக்கிறேங்க. பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி முந்திரி, புளியங்குடி எலுமிச்சை, விருதுநகர் சம்பாவத்தல், ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசி, செட்டிகுளம் சின்ன வெங்காயம், கும்பகோணம் வெற்றிலை, குமரி தோவாளை மாணிக்க மாலை, மதுரை மறிக்குழந்து, விளாச்சேரி களிமண் பொம்மைகள். கண்டிப்பாக இதை பார்த்து வச்சுக்கிறோங்க, பொருட்களை கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பாருங்கள், அணுமின் நிலையம் எங்கே அமைக்க போகிறாங்களாம், நிலவிலேயே போய் அணுமின் நிலையம் அமைக்க போகிறாங்களாம். யார் அப்படின்னா, ரஷ்யா அண்டு சைனா. அடுத்து நம்மளோட பட்ஜெட்டில் அன்புச்சோலை முதியோர் இல்லங்கள்
எங்கே ஒரு 25 இடத்துல ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். அடுத்து உலகளாவிய இராணுவ வலிமையில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா, இந்தியா 4th பிளேஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸில் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, அதுக்கடுத்து 4th பிளேஸில் இந்தியா இருக்குது. அடுத்து செபி அமைப்பின், செபினா தெரியுமில்ல, இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம், அதோட தலைவராக யார் இருக்காங்கன்னா, ஏற்கனவே வந்து மாதவி புரிப்பூச்சி இருந்தாங்க. இவங்க தான் முதல் பெண் தலைவர், செபியோட முதல் பெண் தலைவர். அதுக்கடுத்து இப்போ அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னா, துகின் காந்த பாண்டே. அடுத்து பஞ்சாயத்து அதிகார பகிர்வு குறியீடு, அதில் பார்த்தோன்னா அந்த அதிகார பகிர்வு அளித்து திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் விதத்தில் தமிழகம் முதல் இடத்துல இருக்கான். அடுத்து முக்கியமான கொஸ்டின், 52வது தலைமை நீதிபதி யார் அப்படின்னா PR கவாய். அந்த PR அப்படின்ற விஷயத்துக்கு கூட அப்ரிவேஷன் கூட பார்த்து வச்சுக்கிறோங்க, பூஷன் ராமகிருஷ்ண கவாய். ஓகே, இவர் எத்தனாவது? 52வது. அப்போ 51வது யார் அப்படின்னா சஞ்சீவ் கண்ணா. அப்போ 50வது யார் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா R பாலகிருஷ்ணன் IAS. ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். தமிழிலேயே குடிமை பணி UPSC தேர்வு எழுதி பாஸ் பண்ண முதல் மாணவர். ஓகேவா, R பாலகிருஷ்ணன் உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து 2025 உலகின் பரபரப்பான முதல் 10 விமான நிலையங்கள், அதாவது பிஸியஸ்ட் ஏர்போர்ட். அதில் வந்து டெல்லியில் இருக்கிற இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் எத்தனாவது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா 8th பிளேஸ். அடுத்து காலநிலை மாற்றம் செயல்திறன் குறியீடில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 10வது இடத்துல இருக்குது. அடுத்து தர்மா கார்டியன், இது யாருக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி அப்படின்னா இந்தியா மற்றும் ஜப்பான் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சியின் பேர் தான் என்னது? தர்மா கார்டியன். அடுத்து தமிழ்நாட்டின் முக்கிய தினங்கள், உவே சாமிநாத ஐயர் பிறந்த நாளாக February 19 நம்ம கொண்டாடுறோம். அது என்ன நாளாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். அடுத்து September 6 காவலர் நாளாக கொண்டாடுறோம். டிசம்பர் கடைசி வாரத்தை திருக்குறள் வாரமாக செலிப்ரேட் பண்ணுறோம். கருணாநிதியோட பிறந்த நாள் June 3 என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா செம்மொழி நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம். அதுபோக அன்றைய நாளை தான் சுய உதவி குழுக்களோட தினமாகவும் நம்ம அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறோம். மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். அடுத்து செயற்கை நுண்ணறிவு சர்வதேச உச்சி மாநாடு. இப்போ ரீசெண்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான தகவல்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. அது ரிலேட்டடான சர்வதேச உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா பாரிஸ், பிரான்ஸ். அடுத்து உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது? 12வது இடத்துல இருக்குது. இந்த மாதிரி படிக்க சொல்லும்போது கம்பேர் பண்ணி படிச்சுக்கிறங்க. இராணுவ வலிமையில் நம்ம 4th பிளேஸில் இருக்கோம். காலநிலை மாற்றத்தில் நம்ம 10th பிளேஸில் இருக்கோம். அதுபோக காற்று மாசுபாடு அந்த குவாலிட்டி இண்டெக்ஸில், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் 5th பிளேஸில் இருக்கோம். அடுத்து மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் 12வது இடத்துல இருக்கோம். இந்த மாதிரி நம்ம படித்த விஷயங்களை மட்டும் ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அடுத்து இந்தியாவின் முதல் AI பல்கலைக்கழகம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிட்டு தனி யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா மகாராஷ்டிரா. அடுத்து மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி, இது எல்லோரும் கேள்விப்பட்டதான். அப்போ இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி ரிலேட்டடான அந்த ஒரு அரசியலமைப்பு விதி கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். விதி 356 தெளிவாக படித்து வச்சுக்கிறேங்க. இது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சி நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதை விதி 356 படி எத்தனை வருடங்களுக்கு இதை நம்ம நீட்டிக்க முடியும்? இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு மாநிலத்தில் நம்ம வந்து எத்தனை வருடங்களுக்கு அதிகபட்சமாக நம்ம நீட்டிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஆன்சரை வந்து கமெண்டில் எல்லோரும் சொல்லுங்கள். அடுத்து மேலும் 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து விருது. இது ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஏற்கனவே செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி முதல்ல நம்ம தமிழுக்கு தான் கொடுத்தாங்க 2004. அடுத்து 2005 சமஸ்கிருதத்துக்கு, 2008 2 மொழி கொடுத்துருப்பாங்க, தெலுங்கு அண்ட் கன்னடம்.
அடுத்து மலையாளத்துக்கு 2013, ஒடியா மொழிக்கு 2014 கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் போக ரீசெண்டாக 5 மொழிகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா மராத்தி, பெங்காலி, பாலி, அஸ்ஸாமி, பிராகிருதம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மராத்தி, பெங்காலி, பாலி, அஸ்ஸாமி, பிராகிருதம். அடுத்து 26வது தலைமை தேர்தல் ஆணையர், அதாவது தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ஞானேஷ்குமார். அடுத்து தமிழ்நாடு லோக் ஆயுக்தா. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அதாவது மக்கள் நீதிமன்றம் சொல்லுவோம் இல்லையா, தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவோட தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா நீதிபதி ராஜமாணிக்கம். இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன். இந்த லோக் ஆயுக்தான்றது அரசியலமைப்பு சார்ந்த நிறுவனமா அரசியலமைப்பு சாராத நிறுவனமா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஓமனில் நடந்துச்சு. இந்திய பெருங்கடல் மாநாடுனா ஒன்றும் இல்லை, நம்ம இந்திய பெருங்கடல் இருக்குல்லையே அதை சுற்றியுள்ள நாடுகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பில் இருக்காங்க. அதில் இந்தியாவும் ஒரு மெம்பராக இருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூக மக்களுக்கு 3% இட ஒதுக்கீடு இருக்குது அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். அதாவது எஸ்சி கேட்டகரிக்கு 18% இடஒதுக்கீடு. அதை எப்படி பிரிச்சிருப்பாங்க, எஸ்சிஏக்கு 15% அண்டு எஸ்சிக்கு அதில் ஒரு சின்ன மிஸ்டேக். இந்த 18% தான் இந்த எஸ்சிக்கு உள்ள 18% தான் பிரித்து நம்மளுக்கு எஸ்சிஏக்கு ஒரு 3% கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற 15% எஸ்சி கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இதை கொஸ்டின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உள் இடஒதுக்கீடு கொடுத்தது சரியா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி உள் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் எஸ்சிஏ கேட்டகரிக்கு எஸ்சி அருந்ததியருக்கு 3% இடஒதுக்கீடு செல்லுபடி ஆகும். இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எஸ்சிஏக்கு 3% இடஒதுக்கீடு இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைத்த குழு யார் பரிந்துரைத்தா? இதை பரிந்துரைத்தவர் யார்? ஓகே, ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. இதை பரிந்துரைத்தவர் யார்? ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஏன் அப்படின்னா ரீசெண்டாக இவர் இறந்துட்டாங்க. அதனால் இவரோட பெயர் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். சரி, இப்போ உட்காந்து எல்லாத்தையும் தேடிட்டு இருக்க முடியாதே, அதனால் நானே சொல்லிடுறேன். ஜனார்த்தனன் கமிட்டி. இந்த கமிட்டி தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, எஸ்சிஏக்கு 3% உள் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை இவங்க தான் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்தியாவின் முதல் முதியோர் ஆணையம். பாருங்களேன், முதியோர்களுக்காண்டி ஆணையம் அமைச்ச முதல் மாநிலம் எது? கேரளா. அடுத்து தொல்லியல் அகழாய்வு ரிலேட்டடான கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த இடம் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்து வச்சுருங்க. கீழடி சிவகங்கைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். வெம்பக்கோட்டை விருதுநகர், பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை. அடுத்து கீழ்நமண்டி பிளேஸ் எங்கே இருக்குது? திருவண்ணாமலையில் இருக்குது. சென்னானூர் எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரி. ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதில் எத்தனாம் கட்ட அகழாய்வு அதெல்லாம் படிக்க வேண்டாம், எந்த பிளேஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிறோங்க. அடுத்து மருங்கூர் கடலூரில் இருக்குது. திருமலாபுரம் தென்காசி. கொங்கல் நகரம் திருப்பூர். 1க்கு 2 வாட்டி திரும்ப பார்த்துட்டு போங்க. ஆன்சரை பார்த்து அட்லீஸ்ட் எலிமினேட் பண்ணவாது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஒரு 8 இடங்கள் அறிவிச்சிருக்காங்க தொல்லியல் அகழாய்வுக்காக. எங்கெங்கே அப்படின்னா சிவகங்கையில் இருக்கிற கீழடி, அடுத்து சேலத்தில் இருக்கிற தெலுங்கனூர், அடுத்து கோயம்புத்தூரில் இருக்கிற வெள்ளலூர், அடுத்து கள்ளக்குறிச்சியில் இருக்கிற ஆதிச்சனூர், கடலூரில் இருக்கிற மணிக்கொல்லை, தென்காசியில் இருக்கிற கரிவளம் வந்தநல்லூர், அடுத்து தூத்துக்குடியில் பட்டணமருதூர், நாகப்பட்டினம். இந்த 8 இடங்கள் தமிழ்நாட்டில் தொல்லியல் அகழாய்வுக்காக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட இடங்கள். இதுபோக இன்னும் ஒரு 3 இடங்கள் இருக்குது. அது தமிழ்நாட்டுக்கு வெளியில் பார்த்தோம்னா ஒரு 3 மாநிலங்கள். இப்போ ஒடிசா, ஆந்திரா, கர்நாடகா. ஒடிசாவில் என்ன பிளேஸ் அப்படின்னா பாலூர்ன்ற இடத்துல, ஆந்திராவில் வெங்கின்ற இடத்துல
தொல்லியல் அகழாய்வு நடக்குது. அதே மாதிரி கர்நாடகாவில் மஸ்கி, நம்ம ஏற்கனவே மஸ்கி கல்வெட்டுன்ற விஷயத்தை படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு 8 இடம் எது பட்ஜெட்டில் அறிவித்தது. அதுபோக தமிழ்நாட்டுக்கு வெளியே ஒரு 3 இடம், டோட்டலாக 11 இடம். தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்த 3 இடம் தெளிவாக பார்த்து வச்சுக்கிறோங்க. ஒன்று பாலூர் ஒடிசா, இன்னொன்று வெங்கி ஆந்திராவில் இருக்குது, இன்னொரு இடம் மஸ்கி கர்நாடகாவில் இருக்குது. ஆழ்கடல் அகழாய்வு எங்கே பண்ண போகிறாங்கன்னா காவிரி பூம்பட்டினம் முதல் நாகப்பட்டினம் வரை விரிவான ஆழ்கடல் அகழாய்வு மேற்கொள்ளப்படும் சொல்லிட்டு எதில் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 சொல்லியிருக்காங்க. அடுத்து திருச்சியில் புதுசாக ஒரு பறவைகள் சரணாலயம் அமைக்க போகிறாங்க. ஓகேவா, அது என்ன அப்படின்னா இந்தியாவின் மிகப்பெரிய பறவை கூடமாகவும் இருக்க போகுது. அந்த பறவைகள் சரணாலயம் எது கீழே அமைக்க போகிறாங்கன்னா நமக்கு நாமே திட்டத்தின் கீழே தான் இதை அமைக்க போகிறாங்க. அடுத்து இந்தியாவின் முதல் வெள்ளைப்புலி இனப்பெருக்க மையம். வெள்ளைப்புலி இனப்பெருக்க ஏற்கனவே பார்த்தோமா 58வது புலிகள் சரணாலயம் எங்கே தான் அமைச்சிருந்தாங்க, மத்திய பிரதேசத்தில் தான் அமைச்சிருந்தாங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு நூல் கைலாஷ் சத்யார்த்தி. இவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏற்கனவே நம்மளுக்கு இந்தியாவுக்காக அமைதிக்கான நோபல் பிரைஸும் வாங்கினவங்க கைலாஷ் சத்யார்த்தி. இவரோட சுயசரிதை நூல் தான் என்னது, தியாஸ்லை. தியாஸ்லை அப்படின்னா என்ன மீனிங்னா தீக்குச்சி. சுயசரிதை நூல் கைலாஷ் சத்யார்த்தியோட சுயசரிதை நூல் தியாஸ்லை. இல்லைனா கொஸ்டின் இப்படி கூட கேட்பாங்க, தியாஸ்லை என்ற நூலை சுயசரிதை நூலை எழுதியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. அடுத்து 2025ஆம் ஆண்டை எந்த ஆண்டாக நம்ம கொண்டாடுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்தையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம கொண்டாடுவோம். அந்த வகையில் 2025 என்ன ஆண்டாக கொண்டாடுறோம்னா சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டாக கொண்டாடுறோம். 2025 சர்வதேச பனிப்பாறைகள் ஆண்டு. அது கூடவே வேறு என்ன 2025 எப்படி கொண்டாடுறோன்னா சர்வதேச குவாண்டம் அறிவியல் தொழில்நுட்ப ஆண்டாகவும் 2025 செலிப்ரேட் பண்ணுறோம். அதுபோக சர்வதேச கூட்டுறவு ஆண்டாகவும் 2025 செலிப்ரேட் பண்ணுறோம். அதுபோக சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கைக்கான ஆண்டாகவும் 2025 செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பாண்டு இப்போ தானே பார்த்தோம். அப்போ 2025 ஒரு 4 விதமான ஆண்டுகளாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், ChatGPT அப்படின்ற விஷயம் செயற்கை நுண்ணறிவில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அந்த வகையில் பார்க்க சொல்ல ChatGPTயை உருவாக்குனது யாருன்னா அமெரிக்கா. அதே மாதிரி அவங்களுக்கு போட்டியாக சைனா உருவாக்கி இருக்கிற ஒரு தொழில்நுட்பம் தான் என்னது, டீப்சீக். அப்போ டீப்சீக் தொழில்நுட்பம், அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உருவாக்கின நாடு எதுனா சீனா. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் உலகளவில் இந்தியா 5th பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இந்தியாவுக்குள்ளே பார்க்க சொல்லும்போது காற்று தர குறியீட்டில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது யாருன்னா திருநெல்வேலி மாவட்டமாக. அடுத்து பொது சிவில் சட்டம் ஃபஸ்ட்டு எங்கே அமல்படுத்தியிருக்காங்க, உத்தரகாண்டில். யூனிஃபார்ம் சிவில் கோட் ரிலேட்டடான சட்டப்பிரிவு என்னது 44வது சட்டப்பிரிவு. இது யாருக்கு மட்டும் பொருந்தாது அப்படின்னா பழங்குடியின சமூகத்தினருக்கு மட்டும் இது பொருந்தாது. அடுத்து தியான்சந்த் கேல் ரத்னா விருது. இது விளையாட்டுத்துறையில் கொடுக்குற மிக உயரிய விருது. இந்த 2024 4 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த விளையாட்டு வீரர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டி குகேஷ் செஸ், பிரவீன்குமார் பாரா தடகளம். அடுத்து மனு பாக்கர் துப்பாக்கி சுடுதல். ரீசெண்டாக நடந்த அந்த ஒலிம்பிக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, 2 மெடல் வின் பண்ணியிருப்பாங்க, 2 பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒலிம்பிக்கில் 2 மெடல் வின் பண்ண ஃபஸ்ட்டு விமன் வந்து இவங்க தான், மனு பாக்கர் துப்பாக்கி சுடுதல். அடுத்து ஹர்மன்பிரீத் சிங் ஹாக்கி. ஓகே, ஹாக்கி டீமோட கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங். அதுவுமே லாஸ்ட் ஒலிம்பிக்கில் இந்தியா வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து தேசிய மஞ்சள் வாரியம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா தெலுங்கானா. மஞ்சளுக்காக ஒரு வாரியமே அமைச்சது தெலுங்கானா மாநிலம். அடுத்து போர்க்கப்பல்கள் பெயர்களை மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா INS சூரத், INS நீலகிரிஸ், INS வக்ஷீர். INS சூரத், INS நீலகிரிஸ், INS வக்ஷீர். அடுத்து தமிழ்நாடு அரசுகளோட விருதுகள் 2025 கண்டிப்பாக இதில் ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது ஐயன் திருவள்ளுவர் விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா முலவர் மு படிக்கராமு. 1க்கு 2 வாட்டி திருப்ப இந்த பெயர்களை மட்டும் பார்த்து வச்சுட்டு போங்க. அடுத்து பேரறிஞர் அண்ணா விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா எல் கணேசன். அடுத்து பெருந்தலைவர் காமராஜர் விருது KV தங்கபாலு.
மகாகவி பாரதியார் விருது கவிஞர் கபிலன் என்பவர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் விருது பொன் செல்வ கணபதி அவர் கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ் தென்றல் திருவிக்கா விருது மருத்துவர் ஜி.ஆர். ரவீந்திரநாத் என்பவர் கொடுத்துருக்காங்க. முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா வேமு பொதிய வெப்பன். அடுத்து தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன் என்பவர் கொடுத்துருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் விருது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து முத்தமிழறிஞர் கலைஞர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இது ஏன் இருக்கிற விருதுகளே ரொம்ப இம்பார்ட்டன்னா, இந்த விருது 2024 தோற்றுவிக்கப்பட்டு முதல் முறையாக கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னா முத்து வ.வா.சி. இந்த பேரை பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக போட்டலாம் இல்லையா, முத்துவேல் கருணாநிதின்னு தான் அவரோட பேர் வரும். அப்போ முத்தமிழறிஞர் கலைஞர் விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா முத்து வ.வா.சி. அடுத்து ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வின் பண்ணவர் யார் அப்படின்னா ஜானிக் சின்னர். அடுத்து இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் ஆலை, ஓகேவா, செமிகண்டக்டர் ஆலை எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, ஆந்திராவில் ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக பட்ஜெட்டில் அறிவித்தாங்க செமிகண்டக்டருக்காக ஒரு ஆலை, எங்கே அப்படின்னா செங்கல்பட்டு. அடுத்து முக்கியமான சம்மிட்ஸ் மட்டும் பார்த்துலாம். ஆசியான் சம்மிட்ஸ், ஓகேவா. இந்த ஆசியான் பொதுவாகவே இந்த மாதிரி ஆசியான் சம்மிட்ஸு, அப்புறம் வந்து பிரிக்ஸ் அமைப்போட சம்மிட்ஸு, நேட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஆசியான் சம்மிட்ஸ் வந்து 2025 எங்கே நடந்துச்சுன்னா கோலாலம்பூர் மலேசியாவில் நடந்துச்சு. இந்த ஆசியான் அமைப்பில் இந்தியா ஒரு உறுப்பினராக இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆசியான் அமைப்பில் வந்து ஒரு 10 நாடுகள் இருக்காங்க. அடுத்து G7 சம்மிட். G7 சம்மிட்னா குளோபல் 7 சம்மிட், அதாவது உலகத்திலேயே வல்லரசு நாடுகள் அந்த 7 நாடுகள் இருக்கும். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா கனடாவில் நடந்துச்சு. 2025 கனடாவில் நடந்துச்சு. அடுத்து நேட்டோ சம்மிட். ஏன் நேட்டோவை பற்றி கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, நம்ம இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துகிட்ருக்கு இல்லையா, ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துகிட்ருக்கு. இவங்க 2 பேருக்கும் எதனால் பிரச்சனை வந்துச்சு, உக்ரைன் என்ன சொன்னாங்கன்னா இந்த நேட்டோ அமைப்பில் நான் இணைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரஷ்யா என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீ நேட்டோ அமைப்பில் இணையக்கூடாது, அதனால தான் இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்துச்சு. அதனால் இப்போ ரீசெண்டாகவே இது கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துகிட்டே இருக்குது. இந்த நேட்டோ அமைப்போட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா பிரசல்ஸ் பெல்ஜியத்தில் இருக்குது. இந்த நேட்டோ அமைப்பில் கடைசியாக சேர்ந்த நாடு எது அப்படின்னா ஸ்வீடன். எத்தனையாவது நாடுனா 32வது நாடாக ஸ்வீடன் இணைஞ்சிருக்கு 2024. அதே மாதிரி 31வது நாடாக இணைந்த நாடு எதுனா ஃபின்லாந்து. அப்போ நேட்டோ அமைப்பில் இப்போ வரை எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னா 32 நாடுகள் இருக்குது. கடைசியாக இணைந்த நாடு நல்லா பார்த்து வச்சுருங்க ஸ்வீடன் 2024. ஓகே, இந்த நேட்டோ அமைப்போட சம்மிட் எங்கே நடந்துச்சு 2025 பார்க்க சொல்லும்போது தி ஹேக் நெதர்லாந்து, அந்த உலக நீதிமன்றம் இருக்கும் இல்லையா, அங்கே தான் நடந்திருக்கு. அடுத்து பிரிக்ஸ் சம்மிட். ஓகே, பிரிக்ஸ் சம்மிட் கடைசியாக எங்கே நடந்திருக்குன்னா பிரேசிலில் நடந்திருக்கு. 2025 எங்கே நடந்திருக்குன்னா பிரேசிலில் நடந்திருக்கு. பிரிக்ஸில் யார் யாரெல்லாம் ஏற்கனவே இருந்தாங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. புதுசாக யாரெல்லாம் அதில் இணைஞ்சிருக்காங்கன்னா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இந்தோனேஷியா இவங்க எல்லாருமே இதில் புதுசாக இணைஞ்சிருக்காங்க. இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 2009 உருவாக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா ஷாங்காய், சைனாவில் இருக்குது. அப்புறம் கடைசியாக ஒரு சின்ன தகவல், நம்மளோட பட்ஜெட்டில் வந்து புதுசாக அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கான ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது நொய்யல் அருங்காட்சியகம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஈரோடில் அமைக்க போகிறாங்க. நாவாய் அருங்காட்சியகம் எங்கே அமைக்க போகிறாங்கன்னா ராமநாதபுரத்தில் அமைக்க போகிறாங்க. அகரம் அருங்காட்சியகம், தமிழ் மொழி சம்மந்தப்பட்ட அகரம் அருங்காட்சியகம், தமிழ்நாளே நம்மளுக்கு மதுரை வந்துடும், மதுரையில் அமைக்க போகிறாங்க. இதெல்லாமே பட்ஜெட்டில் சொன்ன விஷயங்கள். இதில் குறிப்பிட்டு பட்ஜெட்டில் எவ்வளோ கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நொய்யலுக்கு வந்து ஒரு 22 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. நாவாய் அருங்காட்சியகத்துக்கு 21 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. கடைசி நேரத்தில் அட்லீஸ்ட் இந்த காணொலியில் கொடுக்கப்பட்ட மிகவும் முக்கியமான இந்த கரண்ட் அஃபேர்ஸைனாலும் பார்த்துட்டு போயிருங்க. நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட ஒரு விஷயம், அந்த ஒரு 3 மணி நேரத்தில் நீங்கள் எப்படி உங்களை வெளிப்படுத்துகிறீங்க, ஒரு பயம் இல்லாமல், பதற்றம் இல்லாமல்
முழு நம்பிக்கையோட முக்கியமாக அந்த 3 மணி நேரத்தில் அந்த நேர மேலாண்மை எப்படி கஷ்டமான கொஸ்டினாக இருந்தாலும் சரி, ஈஸியான கொஸ்டினாக இருந்தாலும் சரி, எப்படி பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக உங்களை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பு. நாம் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாளும் நம்மளுக்கு கைகூடி வருது. இந்த நாள் நமக்கான நாள். நம்ம எல்லாருமே அரசு அதிகாரத்தில் அமரப்போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. தைரியமாக இந்த தேர்வை எதிர்கொள்ளுங்கள். உங்களுடைய இலக்கை நோக்கிய பயணத்தில் எங்களுடைய வழிகாட்டலும் பங்களிப்பும் என்றுமே உங்களோட இருக்கும். நன்றி. எல்லாருக்குமே தேர்வில் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள்.